ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோமாதா போற்றிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பசுவை எப்படி கோமாதான்னு ஏன் அழைக்கிறாங்க, பசுவோட சில சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு தாய்க்கு அழகு பார்த்திங்கன்னா தன்னோட பிறந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறது தான். ஸோ அதுதான் தாய் லட்சணம். அது மாதிரி ஒரு வாயில்லா ஜீவன் நம்ம எல்லாருக்கும் பால் கொடுக்குதுன்னா அது பசு தான். ஸோ அதனால் கோமாதான்னு அழைக்கப்படுறாங்க. கோனா பசு, மாதானா தாய் உள்ளம் கொண்டதுனால. ஸோ நம்ம அம்மா கூட பார்த்திங்கன்னா தன்னோட குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் பால் ஊட்டுவாங்க. ஆனால் பசு பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் நம்ம பிறந்ததுலேருந்து இறக்கக்கூடிய தருணம் வரை நமக்கு பால் ஊட்டுது. எப்படி பார்த்திங்கன்னா நம்ம வயசான காலத்தில் சில உணவுகள் சாப்பிடாமல் இருப்போம். பட் ஆனால் பால் எடுத்துக்குவோம் இல்லையா? அதனால் நம்ம கடைசி காலம் வரை நமக்கு அது பால் கொடுக்குது. பால் மட்டும் இல்லை, அந்த பால்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தயிர், மோர், வெண்ணெய், நெய் இது எல்லாமே நம்ம உணவில் கலந்துக்கக்கூடிய ஒரு பொருளாக கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் இல்லை ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அதுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கோமியம். ஸோ ஒரு புது வீடு போகிறனாலும் நம்ம கோமியம் தெளிக்கணும். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கெட்டது நடந்து முடிஞ்சிருக்குனாலும் அதை புண்ணியஸ்தானம் இந்த மாதிரி பண்ணும்போதும் கோமியம் தெளித்தா அந்த கெட்டது போய் நமக்கு நல்லது கிடைக்கும். அந்த கோமியத்தால் முகம் கழுவணுன்னா நமக்கு மூதேவிகள்லாம் சென்று நம்மளுக்கு ஸ்ரீதேவி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பசு போடக்கூடிய சாணம். ஸோ சாணத்துக்கு ரொம்ப மகத்துவம் அதிகம். சாணம் தான் வரட்டியாக ஆக்கி அதிலேருந்து தான் நமக்கு திருநீர் கிடைக்கிது. ஒரு சுத்தமான திருநீர் எதுன்னு பார்த்திங்கன்னா கோசானத்துலேருந்து வரட்டி செஞ்சு அதிலேருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல் தான் சுத்தமான திருநீர். ஸோ சிவபெருமானுக்கு உகந்த அபிஷேகத்தில் திருநீர் அபிஷேகம் ஒன்று. எப்பேற்பட்ட நோயும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து பார்த்திங்கன்னா திருநீர். ஸோ திருநீருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனாலே திருநீர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை தரக்கூடிய பசுவுக்கு மகிமை அதிகமாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, நம்ம திருநீர் அணியறதுனால நம்மளுக்கு சர்வ பாவங்களும் போக்கி நமக்கு மோட்சம் தரும்னு சொல்லப்படுது. ஸோ அவ்வளோ மகிமை சக்தி வாய்ந்தது பார்த்திங்கன்னா இந்த திருநீர். அதுவும் அந்த திருநீர் சிவபெருமானோட திருவடியை தழுவிட்டு வரும்போது அதீத சக்தி அதுக்கு உண்டுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசு இல்லைன்னா வேள்வியே நடக்காது. ஏன்னு பார்த்திங்கன்னா நெய், பால், தயிர் இதெல்லாம் இல்லாமல் ஒரு வேள்வி நடத்த முடியாது. அதே மாதிரி அந்த வேள்வி தீயை உருவாக்க உதவுவதே பார்த்திங்கன்னா பசு சாணமும் கோமியம் கலந்த வரட்டி தான் மெயினாக. ஸோ இந்த பசு இல்லைன்னா ஒரு வேள்வி நடத்தக்கூடிய ஒரு இதே நமக்கு கிடைக்காது. ஸோ ஒரு வேள்வி பண்ணுறது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம், அது எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. ஒரு யாகம் பண்ணணுன்னா நமக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும். அந்த யாகம் பண்ணுறதுக்கே பசுவோட சாணமும் கோமியம், நெய், பால், தயிர் இதெல்லாம் தேவை. இது இல்லைன்னா அந்த ஒரு வேள்வியே பூர்த்தி அடையாதுன்னு சொல்லப்படுது. ஸோ அப்போனா பசுவுக்கு எவ்வளோ மகிமைன்றதை பார்த்துக்கோங்க. பசு பார்த்திங்கன்னா ஒரு நடமாடும் கோவில்னு சொல்லப்படுது. ஏன்னு பார்த்திங்கன்னா சகல தேவதைகளும் பசுக்குள்ள உள்ளடக்கம். அனைத்து கடவுளுமே பார்த்திங்கன்னா ஒரு பசுவோட முழு பாகத்தில் இருக்காங்க. எப்படி சகல தேவதைகளும் உள்ளடக்கமோ அதே மாதிரி சகல புண்ணிய தீர்த்தமும் பார்த்திங்கன்னா ஒரு பசுவுக்குள்ளே இருக்குது. ஸோ பசுவை வழிபட்டாலே சகல தேவதைகளையும் சகல புண்ணிய தீர்த்தங்களும் வழிபட்டதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். பசு ஒரு மிகுந்த செல்வம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி பார்த்திங்கன்னா அதால் முடிஞ்சவரை அது பால் கொடுத்துட்ருக்கும். ஸோ அது பால் கொடுக்க முடியாத பட்சத்துலேயும் அதோட சாணம் நமக்கு உதவிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு வேள்வி நடத்துகிறதா இருந்தாலும் நம்ம இறுதி சடங்குக்குமே பசுவோட சாணத்தால் செய்யப்பட்ட வரட்டி தான் தேவைப்படுது. ஸோ பசு உயிர் இருக்கும் வரை நமக்கு செல்வம் எந்த ரூபத்துலையாச்சும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்று பால் அல்லது சாணம் மூலயமா. அதோட கழிவுகள் கூட நமக்கு செல்வமாக தான் கொடுக்கப்படுது. எப்படி மற்ற மிருகங்கள் மலம் கழித்தாலோ இல்லை யூரின் பாஸ் பண்ணாலோ நமக்கு அது இன்ஃபெக்ஷன் கொடுக்கும், இல்லை நோய் தொற்று இந்த மாதிரி தான் கொடுக்குமே தவிர்த்து
ஆனால் பசுவோட மலம் மட்டும் பார்த்திங்கன்னா, அதாவது சாணம் வந்து நம்ம வீடு முழுவதும் வந்து பூசினா கிருமி நாசினியாக நமக்கு உதவுது. அது வந்து வீடுகளை சுத்தப்படுத்துறதுக்கும் வாசலில் வந்து போட்டால் நோய் கிருமிகள் நோய் தொற்று வராமல் லக்ஷ்மி கடாட்சமும் தரக்கூடிய ஒன்று. அண்ட் எப்பயுமே வந்து பசுவை பார்த்திங்கன்னா புல்லோ அல்லது வந்து அரிசி மாவில் வெல்லம் கலந்து, இல்லை உங்களால் எது முடியுமோ எப்போல்லாம் உங்கள் வீட்டுக்கிட்ட பசுமாடு வருதோ இல்லை நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களால் முடிஞ்ச ஒரு உணவை வந்து பசுக்கு அளிங்க. அருகம்பில் கொடுங்க, இல்லை கீரை வாங்கி கொடுங்க. எது உங்களால் முடியுமோ அது பசுவை பார்க்கும் போதெல்லாம் கொடுங்க. அது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் பசுவுக்கு வந்து கொண்டாடக்கூடியது. மோஸ்ட்லி வந்து மாட்டுக்கு வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தாய் உள்ளம் கொண்ட மாதிரி நம்ம எப்படி நம்ம அம்மா நம்மளை பால் ஊட்டி சீராட்டி வளர்க்குறாங்களோ அது மாதிரி உள்ளம் கொண்ட ஒரு கருணை வடிவான ஒரு வாயில்லா ஜீவன் பார்த்திங்கன்னா அது பசு தான். நமக்கு பிறந்ததுலேருந்து நம்ம கடைசி வரை பால் ஊட்டி நமக்கு வந்து நம்மளுக்கு செல்வமும் தரக்கூடிய ஒரு அரிய பிராணி பார்த்திங்கன்னா பசு தான். பார்த்தாலே புண்ணியம் தரக்கூடிய ஒரு ஜீவன் பார்த்திங்கன்னா அது பசு தான். வேறு எந்த மிருகமும் கிடையாது. பசுவை பார்த்தோன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறோன்னா எதிர்க்க பசுமாடு வந்தால் அவ்வளோ ஒரு சிறப்பு, அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம ஒரு பசுவை வழிபட்டாலும் என்னென்னா, நம்ம நிறைய நாடுகளுக்கு போக முடியாது, யாத்திரை பண்ண முடியாது, எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லையும் நம்மளால் நீராட முடியாது. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒரு பசுவை வழிபட்டாலே எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடின பலனும் கிடைக்கும். பசுவின் உடம்பில் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து தாழ்வான பாகம் கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் வந்து ஒரு 5 இடங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா, சுமங்கலியோட நெற்றி வகுடில் இருப்பாங்க, அப்புறம் மலர்ந்த தாமரைக்கு உள்பாகத்தில் இருப்பாங்க, யானையோட தலையில், வில்வ இலையோட பின்பக்கத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி பசுவோட வால் பகுதி அந்த பக்கம்தான் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. ஸோ பசுவுக்கு வந்து பின்புறத்தில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் இட்டு அர்ச்சனை செஞ்சு பூஜை பண்ணுவாங்க. அது ரொம்பவே சிறப்பு, ரொம்ப நல்லதும் கூட. ஸோ பசு வந்து மொத்தத்தில் வந்து ஒரு முழுமையான ஒரு பிராணி, ஒரு முழுமையான ஒரு தெய்வம், ஒரு நடமாடும் கோவில் பார்த்திங்கன்னா அது கோமாதா தான். இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, எதுவும் சந்தேகமும் பட தேவையில்லை. ஸோ இப்போ வாங்க கோமாதாவோட போற்றிகள் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ கேட்ட வரங்களை தரக்கூடிய வாகனம் என்னன்னு பார்த்திங்கன்னா தேவலோக பசுவான காமதேனு தான். இவங்க பார்க்க எப்படி இருப்பாங்கன்னா பெண் முகமும் பசுவோட உடல் கொண்டு இருப்பாங்க. இவங்க எப்படி வந்தாங்கன்னா பார்க்கடல் கடையும் போது வந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்க்கடல் கடையும் போது வந்த பசு. என்ன வரம் நம்ம கேட்டாலும் அதை வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு பசு. ஸோ அதனால் இவங்களுக்கு காமதேனு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விதம் பார்த்திங்கன்னா உலகத்தின் தாயான காமாட்சி அன்னையே வந்து காமதேனு ரூபமாக இருந்து நம்மளுக்கு கேட்கிற வரங்களெல்லாம் நமக்கு வாரி தருவதாக சொல்லப்படுது. நம்ம எல்லாராலையும் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பசு வளர்க்க முடியாது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்க பசு வளர்த்தா நன்மை தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லாராலையும் வந்து வீட்டுக்கு ஒரு பசு வளர்க்க முடியாது. அது ரொம்பவே கஷ்டமானது. ஸோ வளர்க்கக்கூடிய நமக்கு எல்லா அமைப்பும் வாய்ப்பும் இருந்தால் வளர்க்கலாம். இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், கடைகளில் ஒரு சின்ன காமதேனுவாச்சும் வாங்கி வீட்டில் வைங்க. அது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வந்து வெள்ளியில் வாங்க முடிஞ்சால் வெள்ளியில் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பித்தளையில் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வாங்க முடியுதோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு காமதேனு கடையில் வாங்கும் போது எப்படி பார்த்து வாங்கணுன்னா, அந்த பசுவோட காம்பில் கன்றோட வாய் இருக்க மாதிரி வாங்குங்க. ஏன்னா குழந்தை பால் குடிக்கும் போது தான் அம்மாவோட அந்த மார்பகத்துலேருந்து பால் சுரந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்று வந்து பசுவோட காம்பில் இருந்து சக் பண்ணுற மாதிரி ஒரு சிலை வாங்குங்க. அப்போ தான் வந்து செல்வம் வந்து எப்போவுமே வந்து நிலைத்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிலையாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க.
அந்த கோமாதாக்கு வந்து டெய்லி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து ஒரு 11 நாள் உங்களுடைய பிரார்த்தனையை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். அல்லது உங்களுக்கு எந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமையோ என்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாளில் வந்து நீங்கள் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி நான் சொல்லக்கூடிய போற்றிகள் சொன்னீங்கன்னா உங்களோட பிரார்த்தனை நியாயமானதாக நடக்கக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக நடந்தே தீரும். நிறைய பேர் இந்த வழிபாடு பண்ணி அவங்களோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறினதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருக்கேன். ஸோ எந்த ஒரு பூஜை பண்ணாலும் முழு மனசோட முழு நம்பிக்கையோட பண்ணுங்கள். ஒரு சின்ன விளக்கேற்றி நீங்கள் பிரார்த்தனை வச்சாலும் அந்த பிரார்த்தனையை வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோட தெய்வத்தை நம்பி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ வாங்க போற்றிகள் பார்க்கலாம். ஸ்ரீ கோமாதா நம் குலமாதா, ஸ்ரீ கோமாதா போற்றிகள். ஓம் காமதேனுவே போற்றி, ஓம் திருமகள் வடிவே போற்றி, ஓம் தேவர் உலக பசுவே போற்றி, ஓம் பால் சுரப்பவளே போற்றி, ஓம் பயம் போக்குபவளே போற்றி, ஓம் அமிர்தவாணியே போற்றி, ஓம் உயிர் காப்பவளே போற்றி, ஓம் உத்தமியே போற்றி, ஓம் காளையன் மனைவியே போற்றி, ஓம் மாய உருவினலே போற்றி, ஓம் மகாசக்தி வடிவினலே போற்றி, ஓம் அழகின் பிறப்பிடமே போற்றி, ஓம் தெய்வங்களை உடற்கொண்டோய் போற்றி, ஓம் முக்கன்னியே போற்றி, ஓம் பாலூட்டும் தாய் உறவே போற்றி, ஓம் பாவங்கள் போக்குவாய் போற்றி, ஓம் சாபங்கள் விரட்டுவாய் போற்றி, ஓம் ஐம்பொருள் ஈவாய் போற்றி, ஓம் அறத்தின் வடிவமே போற்றி, ஓம் ஆக்கும் சக்தியே போற்றி, ஓம் அபாயம் அளிப்பவளே போற்றி, ஓம் இறைவர் வாகனமே போற்றி, ஓம் ஏற்றம் தருவாய் போற்றி, ஓம் கார்த்தனை பணிய வைத்தாய் போற்றி, ஓம் ஜமதகனியின் தொகுவமே போற்றி, ஓம் யோக முகத்தாய் போற்றி, ஓம் கன்று ஈயும் கருணையே போற்றி, ஓம் அன்பானவளே போற்றி, ஓம் அடக்கத்தின் இலக்கணமே போற்றி, ஓம் இடர்களை களைவாய் போற்றி, ஓம் இனிமை தருவாய் போற்றி, ஓம் அம்மா பாச பிரதிபலிப்பை போற்றி, ஓம் அல்லல் தீர்ப்பாய் போற்றி, ஓம் வாழ்வாய் உயர்த்துவாய் போற்றி, ஓம் வளம் பெருக்குபவளே போற்றி, ஓம் ஈன்ற தாய் ஒப்பாய் போற்றி, ஓம் இரக்க குணத்தவளே போற்றி, ஓம் சோலையில் உலவுவாய் போற்றி, ஓம் ஸ்வர்க வழிகாட்டுவாய் போற்றி, ஓம் சுதந்திர நாயகியே போற்றி, ஓம் ஆபரணம் தரித்தாய் போற்றி, ஓம் புல் விரும்பும் புலனமாது போற்றி, ஓம் தர்மத்தின் உருவமே போற்றி, ஓம் எதிர்சக்தி விரட்டுவாய் போற்றி, ஓம் இல்லம் காக்கும் நல்லவளே போற்றி, ஓம் வரம் தரும் வள்ளலே போற்றி, ஓம் கோவென்று பெயர் கொண்டாய் போற்றி, ஓம் கும்பிட்டோர்க்கு குலவிளக்கே போற்றி, ஓம் எளியோரை காத்தருள்வாய் போற்றி, ஓம் அகந்தையை அளிப்பாய் போற்றி, ஓம் அல்லலுக்கு விடை தருவாய் போற்றி, ஓம் உயிர் கொடுக்கும் உத்தமியே போற்றி, ஓம் உதிரத்தை பாலாய் தருபவளே போற்றி, ஓம் தியாகத்தின் வடிவினாலே போற்றி, ஓம் அன்புக்கு இலக்கணமே போற்றி, ஓம் வேதங்களாய் கொண்டாய் போற்றி, ஓம் கொம்புடைய குணவதியே போற்றி, ஓம் மடியுடைய மாதரசியே போற்றி, ஓம் ஆற்றல் உடைய அன்னையே போற்றி, ஓம் அஷ்டலக்ஷ்மியை அடக்கி கொண்டாய் போற்றி, ஓம் வீர சக்தி வடிவானாய் போற்றி, ஓம் வீர சக்தி வடிவினாய் போற்றி, ஓம் விந்தியத்திருந்து வந்தாய் போற்றி, ஓம் லோக பசு வடிவே போற்றி, ஓம் பார்வதி வடிவானவளே போற்றி, ஓம் அழகான அம்மாவே போற்றி, ஓம் 14 உலகமும் செல்வாய் போற்றி, ஓம் பரமனுக்கு பால் சொரிந்தாய் போற்றி, ஓம் பால்முகத்து தேவியே போற்றி, ஓம் மூவர் போற்றும் முத்தே போற்றி, ஓம் முனிவர் வாக்கில் வியப்பை போற்றி,
ஓம் முன்னேற்றத்தை முன் சொல்வாய் போற்றி. ஓம் தீண்டவை களைவாய் போற்றி. ஓம் சுத்த பொருள் தருபவளே போற்றி. ஓம் ஆதார சக்தியே போற்றி. ஓம் ஆனந்த பசுமுகமே போற்றி. ஓம் உண்மையான உயிர் சக்தியே போற்றி. ஓம் நேரில் உதிக்கும் தெய்வ உருவே போற்றி. ஓம் தோஷங்கள் போக்கும் துரந்தரி போற்றி. ஓம் கார வடிவினாய் போற்றி. ஓம் கலைகளின் இருப்பிடமே போற்றி. ஓம் காட்சிக்கு இனியவளே போற்றி. ஓம் தயையுடைய தாயன்பை போற்றி. ஓம் நான்மறை போற்றும் நல்மகளே போற்றி. ஓம் துதிக்கப்படுபவளே போற்றி. ஓம் நித்தமும் நினைக்கப்படுவாய் போற்றி. ஓம் தினமும் பூசனை ஏற்பாய் போற்றி. ஓம் புராண உருவமே போற்றி. ஓம் சிவன் தலங்கள் ஆக்கினாய் போற்றி. ஓம் மந்திர பொருள் உடையவளே போற்றி. ஓம் முக்காலமும் உணர்ந்தவளே போற்றி. ஓம் முக்திக்கு வழிகாட்டுவாய் போற்றி. ஓம் வேற்றுமை களைந்திடுவாய் போற்றி. ஓம் எல்லா நோய்களும் விரட்டுவாய் போற்றி. ஓம் செல்வங்கள் அருளிடும் மாதே போற்றி. ஓம் மங்களங்களின் பிறப்பிடமே போற்றி. ஓம் புண்ணியத்தின் ஊற்றே போற்றி. ஓம் புகழான புவனமாதே போற்றி. ஓம் புத்தொளி தரும் தாயே போற்றி. ஓம் நான்முகன் அவதாரமே போற்றி. ஓம் சிவபக்தி பிரியவளே போற்றி. ஓம் வினைகள் வேறறுப்பாய் போற்றி. ஓம் கொம்புடைய தாயே போற்றி. ஓம் ஆலய கோமுகமே போற்றி. ஓம் அறம் காத்தோர்க்கு அறமே போற்றி. ஓம் விடந்தீர் விந்தையாலே போற்றி. ஓம் வலம் வந்தார்க்கு வரம் அருள்வாய் போற்றி. ஓம் கிரகலக்ஷ்மி வடிவானாலே போற்றி. ஓம் கோமாதா தாயே போற்றி போற்றி.